ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராணி தான். கிராணியில் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறோன்னு எப்படியோ சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பேர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். போய் பார்த்துட்டு வந்துருங்க. நீ என்னடா சொல்கிறது? எங்களுக்கு தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். அதனால இன்னைக்கு அந்த கிராணி செத்துச்சு. போலாமா? உன்னை கொல்லாம விட ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால அடுத்த வீடியோவில் ஹார்ட் மோடு போட்டுருவோம். இந்த வீடியோவில் நைட் மேர் மோடு போட்டுடலான்னு பார்ப்போம். நைட் மேர் மோடு கிராணி 2ஓட கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் செஞ்சுருக்காங்க. அப்டேட் வேறு விட்டுருக்காங்களா, ரொம்ப நாள் கழிச்சு விளாடுறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, உள்ளே போய் மொட்டையை இப்போவே அந்த காருக்கிட்ட போய் அதை எடுத்து அடிக்க போகிறோம். அந்த கார் ஷட்டரை எடுத்து. முட்டை தெரியாமனு வந்துட்டேன். இப்போ நாங்கள் கீழே போய் லாக் பிக் போட்டோம். கரெக்டாக வந்துடுச்சு கிளவி. இப்போ நாங்கள் கோகோனட் எடுத்துகிட்டு இங்கே கீழே வந்துட்டு கோகோனட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். எங்கள் கிளவி எங்களை விடாமல் துரத்திட்டு இருக்கு. இப்போ நாங்கள் கிளவி என்ன செய்ய போகிறோன்னா, இங்கிட்டு பார்த்தா இந்த பக்கம் தசை திருப்பிட்டு கோகோனட்டை போட்டு எடுத்துகிட்டு இந்த பக்கம் பார்த்தா கிளவி வந்துடும். இப்போ நாங்கள் முன்னாடி கூடி தசை திருப்பி போயிடுவோம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன், இந்த வீடியோ பற்றி ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் மேலே போகிறோம். மேலே போயிட்டே இருக்கும்போது இன்னும் நடக்கும். மொட்டையை வந்துட்டான் பைத்தியக்காரன். அவனை இப்போ போய் அவனுக்கும் எனக்கும் ஒரு தீராத பகை இருக்குது. அவனை கொல்லாமல் விட மாட்டேன். இப்போ பாருங்கள் அவனை என்ன செய்கிறேன்னுட்டு பாருங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கடா. ஏன் எதுக்கு வைங்களேன், எனக்கு இப்போ போட்டு தெளிவும். நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். பைத்தியக்காரி கிராணி 2 பேரும் ஒரே நேரத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா கிராணி, இந்த பக்கம் பார்த்தா மொட்டை. நான் என்ன செய்ய? இப்போ டே 2 இதில் வேறு எஸ்கேப் பண்ணி, டே 1 வேறு எஸ்கேப் பண்ணணும். இந்த சரவணாட்டு சவால் விட்டுருக்கேன். இந்த பக்கத்துலேயே தான் இருக்காங்க. நீ ஜென்மத்துக்கு முடிக்க மாட்டேடு. என் தந்து முதல் கன் கொடுக்கணும். அந்த கன்னை வச்சுட்டு என்னென்னலாம் விளையாட்டு கட்டுறான், என்னென்னலாம் சோதிக்காதீங்க. இப்போயாவது நான் போய் கோகோனட்டை கட் பண்ணுற வேலையை பார்க்கணும். மொட்டை கிராணி சொட்டை பார்த்தீங்களா? அமுக்குனி சொட்டை. அவளெல்லாம் பார்த்தாலே எங்கேயாவது இந்த அவகட்டையே வாங்கி அவளோட போட வேண்டிய மாதிரி இருக்குது. அதை செஞ்சால் தான் எனக்கு ஆத்திரம் தீரும். அவளோட ப்ளே போடணும். அது மட்டும் செய்யணும். இந்த ஸ்டோனை பிறக்கி வெப்பன் கீ எடுத்து அவன் மண்டையில் போடணும். இப்போ போயினா இந்த சொட்டை பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இருக்கேன். நீ தாண்டா ரெக்கார்டை ஸ்டாப் பண்ண சொன்னேன். சரி, இப்போ போய் வெப்பன் கீ எடுப்போம். வெப்பன் கீ எடுத்து சில்லறை கொடுத்துருக்கேன்டாடே உனக்கு. வெப்பன் கீ சில்லறை கொடுத்துருக்கேன்றே வெப்பன் கீயா? சில்லறை இப்போ நம்மள்ட்ட சில்லறை இருக்கு. காக்காட்ட போய் என்னென்னு பார்க்கலாம் பார்த்தா அதுக்கெலாம் நேரம் இல்லை. இப்போ போய் கீழே இறங்கணும். உட்டு இப்போ நம்ம லிஃப்ட்கிட்ட வந்தாச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா மொட்டையை கன்னோட நின்றுருக்கேன். போகணுன்னு வைங்களேன், ஒரே இதுதான் ஃப்ரீ ஃபயரில் ஹெச்ஆர் போடுற மாதிரி நம்மளை போட்டு விட்டுருவான். அவன் மண்டையில் முடி இருக்கான்னு பார்க்கணும். அவன் ஜட்டி போட மாட்டான், அது தெரியும். முடி இருக்கான்னு பார்க்கணும். என்கிட்ட ஒரு மயிரும் இல்லை. முட்டையா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நீ போ. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வெளியே போகிறோம். வெளியே போய் வெப்பன் கீ இருக்குது, அதை எடுத்துட்டு இப்போ வருவான். இப்போ கிராணி யாராவது வருவாங்க. இப்போ நம்ம மேலே போய் அந்த வெப்பன் கீ அந்த திறந்து இதை எடுத்துட்டோம்னா, இப்போ நம்மள்ட்ட 3 கல் இருக்குது. எவ்வளோ நாளும் போட்டு தரலாம். ஆனால் ஒருத்தர் கூட அந்த மண்டையில் ஸ்டார் மாதிரி சுற்றும். அது போட்டான். இப்போ நம்ம பியானோ வாசிக்க போகிறோம். கிராணி வரும். கிராணி வா, யார் வரீங்களோ வாங்க. மாமா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மொட்டை வாடா.
முதலே மொட்டை தாண்டா. அவன் வரமாட்டான்டா. அவன் ஐயோ ராணி கிராணி ஏறா டேய். பொறுமையா மொட்டையில அடிக்கிறான். ரெண்டு பேர் ஷார்ட் கன் தூக்கு. இப்போ கண்ணை ரீலோட் பண்ணும். போ 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 மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ. காக்காவை போட்டு அந்த காக்காவை போட்டு தள்ளணும். காக்காவை போட்டு தள்ளணும். மேலே போ மேலே போ மேலே போ. நம்ம தரவனாவே சொல்லிட்டாப்புல காக்காவை போட்டு ட்ரை பண்ணிருக்கோம். கையா சுக்காவாடா. அதுக்கு என்ன இருக்குது? அதுகிட்ட முடிதான் இருக்குது. சுவிட்சு என்றா அதை எடுத்து இப்போ நம்ம வந்து அதுக்கு ட்ரெயினுக்கு தேவையான பொருள் தான். நம்ம எல்லோரும் ஒரு இடத்துல போய் எடுத்து போட்டு வச்சிடணும். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணணும். என்னடா பண்ணுற? மாட்டியாச்சு. மாட்ட மாட்டேங்கிறா. மாட்டிடுச்சு. டிக்கெட் வாங்கினோம் சொன்னியாடா டேய். டிக்கெட் நம்ம இன்னும் வாங்கவே இல்லை. வாங்கிட்டோம் வரான்டா ரெக்கார்ட் கட் ஆகிடுச்சு. அந்த பற்றி அது ரத்தம் மாதிரி என்னமோ தடுத்து பாடா ஒரு வழியாக தேடிக்கிட்ட வந்தாச்சு. சிலிண்டரா எவ்வளோ கிளம்பி தொல்லை பண்ணுறீங்கன்னு சாவியை குடி வெண்ணமோலே பட்டர்ரா பட்டர். இறங்கு 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 போடும் போடும். இப்போ நம்ம உள்ள மாட்டியாச்சு. இங்கே வந்து ஷெட்டுக்கு இருக்குது. ஷெட்டுக்கு ட்ரெயினர் தேவைப்படுது நினைக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற கீ அதுக்கு தேவைப்படும். ட்ரெயின் கீ இன்னும் ஆக்சிலேட்டர் நம்ம ஒரு இடத்துல போட்டு வச்சிடலாம். போடா 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 போடா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஷார்ட் கன்னை மொட்டையை பார்த்தாலே எடுத்துப்போம். அதனால் நம்ம கிட்ட போய் நம்ம கிட்டே அதை போய் எடுத்து வந்துடும். இப்போ நம்ம வந்து வாங்கிடா. இந்த பக்கமும் கவர் பண்ணிட்டீங்க, இந்த பக்கம் கவர் பண்ணிட்டீங்க. என்னடா வேலை செய்யுது? போன வாட்டி அப்போ தான் அடிச்சிங்க, இந்த வாட்டி இப்படி தான் அடிக்கிறோம். இந்த டர்போ வார்த்தை செத்துருவான். டே 3 வேறு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம கீழே இப்போ திருப்பி லாக் பிக்கை போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். கடுப்பாக இருக்கும் லாக் பிக் போடுறது. இந்த லாக் பிக்கை எவன் கண்டுபிடிச்சான்? டெவலப்பர்ஸ் தானே. அவனுக்கு ஒரு நாள் இருக்குது. போட்டு கிராணியை வச்சு அவன் மண்டையை பொழக்கிறேன் இல்லைண்ணா. இப்போ நம்ம மேலே போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. திருப்பி போகிறோம். எங்கே எப்போ பார்த்தாலும் நம்ம ரவுண்டு கிட்டே அடிக்கிறாங்க. இப்போ நம்ம போனோம்னா கிராணி கண்டிப்பாக நம்மளை வந்து சொன்னேன்ல அவள் ஒரு அப்போ அது எங்களுக்கு தெரியும்டா. அவன் ஒரு ஆமாம் அதுவும் எங்களுக்கு தெரியும்டா. இப்போ நம்ம எதுக்கு இதை சொன்னோன்னா அப்போ வந்து கிராணி வந்து மொட்டை கிளவி அங்கே தான் இருக்கியா? உன்னை கொல்லாம விட கண்டிப்பாக உன்னை கொல்ல விட மாட்டேன். அதுக்கு தெரிஞ்சதுதான். கல் இல்லை இல்லைன்னா அங்கே இருந்து ஸ்னைப்பர் வச்சு அடிக்கிற மாதிரி ஸ்லிங் ஷாட்டை வச்சு அடிச்ச மொட்டை இங்கே தான் இருக்கியாடா? எப்படிடா சும்மா கண்ணை மட்டும் நிறுத்தி சின்ன பின்னமாக வைக்கிற வேண்டாம் மொட்டை பயலை. திருப்பி உளுந்துருந்து வரியா? உனக்கு இருக்குடி. என் கண்ணு மட்டும் உன்கிட்ட இருக்கிற கண்ணு மட்டும் என் கையில் இருந்துச்சு. உனக்கெல்லாம் மண்டையிலே ஒன்ட்டாப்பதே செத்து போயிடுவேன். கூடால அதை அடித்து போட்டுருக்கீங்க. இப்போ நம்ம வந்து டே 4 இருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு எனக்கும் தெரியல. இப்போ நம்ம வந்து திருப்பி லாக் பிக்கை கண்டுபிடிச்சிட்டு லாக் பிக்லேருந்து திருப்பி கதவை திறக்கிற வேலை வந்துடுச்சு. இப்போ நம்ம போகணும். ட்ரெயினுக்கு போமா இல்லை மேலே போய் ஆஸ்குலேட்டரை கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம். க்ரோபார் எடுத்து என்னடா இது முதல்ல மாதிரி இருக்குது. இதில் இந்த பேர் தப்பிச்சு போயிடும். ஐயோ இப்போ நாங்கள் இதில் கட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்சிலேட்டரை க்ரோபாரில் இருக்கிற க்ரோபார் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சிலேட்டரை கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வரேன். உண்டிகோல் எடுப்போம். எளிய மிதிக்க. ஐயோ உங்கள்கிட்ட இருங்க. கட் பண்ணிட்டு வரேன். திருப்பி வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்குலேட்டரை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து உண்டிகோல் எடுத்துக்கிட்டோம். உண்டிகோல் எடுத்து மேலே போகிறோம். ட்ரெயின் எஸ்கேப் தான். அவ்வளோதான் முடிய போகுது. எவனும் வரலடா.
கிராணி வந்துடுச்சுட. ஐயோ கிராணி வேற வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி ட்ரெயின் கீயை போட்டு இந்த பக்கம் போட்டால் அந்த பக்கம் வழியாக போயிரும்ல. இருங்க யோசிச்சு பார்ப்போம். ஓடி வேமா. அதுவா போனாதான்டா நம்மள, இல்லைன்னா ட்ரெயின் கதவை தரணும்டா. சரி ஓகே இப்போ அதுவாக போட்டோம். பின்னாடியே போ. அது பாட்டுக்கு அதை பிச்சு போச்சுன்னா என்ன செய்ய? அது பிச்சு போட்டுச்சுன்னா என்னடா செய்ய? சரி பார்த்துக்கலாம். பாருங்க, உங்களுக்காக எடிட் பண்ணி 11 நிமிஷம், அதில் ஆடுறதும் 3/4 மணி நேரம். சரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போய் கிராணி போயிடுச்சுனா ஒரே கதவு போட்டு ஒரே ஓட்டமாக ஓடு. முடிய போகிறோம். ஒரு வழியா ட்ரெயின் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொதல் 50 ரூபாய் கொடுறா. முடியாதுடா கூட, நீ டே 1ல எஸ்கேப் பண்ணுவேன்னு. சரி காய்ஸ், மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டர்போ 3.0 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். இனிமேல் நம்ம சேனலில் தவறாமல் வீடியோ வந்துட்டே இருக்கணும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. டாடா, பாய்.